பாருக்கு கண்ணாண்ட வீங்கியிருக்கு இந்த வீடியோவில். அதுக்கு வந்த கமெண்ட்ஸை கொஞ்சம் படிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கமெண்டில், அந்த கண்ணுக்கு பதிலாக வாயில் விழுந்திருந்தா இந்த வாரம் கொஞ்சம் சவுண்டு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க பாவமாக தான் இருக்குது பாருக்கு. ஆனால் கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இதில் டேய் என்ன தலைவிய என்னடா இப்படி செஞ்சு வச்சுருக்கீங்க, அவங்களோட தலைவியாம்மா பார்வதி, அவங்கள இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, கொஞ்சம் பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்குது கண்ணு வீங்கந்து. இந்த கமெண்டில் பார்வதி திங்கிங், எனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் டொமேட்டோ சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு. இது தப்பாக சொன்ன மாதிரி இல்லை இந்த கமெண்ட்டே. பார்வதி திங்கிங், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, மற்றவங்களுக்கு வந்தால் ரத்தம், அப்படி தானே வந்திருக்கணும் இந்த கமெண்ட்டுக்கு. கரெக்டானு பார்த்து சொல்லுங்கள். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இதில் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் பாருக்கு கண் திருஷ்டி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போன வாட்டி சூப்பராக கேம் விளையாடினாங்கன்னு கொடுத்தாங்கல்ல, அதனால் இப்போ கண்ணு பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க போல். அதுவாக கூட இருக்குமோ தெரியலங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். பார்வதியை நிறைய பேர் அக்கா சொல்கிறாங்கல்ல, இந்த கமெண்ட்டை படிக்கலாம். கண்ணை கலக்கி விட்டுட்டாங்களே எங்கள் அக்காவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நிறைய பேர்கிட்ட நம்ம அக்கா சரோஜ் அக்கா சவுண்ட் அக்கான்ற மாதிரி இருக்கும் போல். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி கமெண்ட்லாம் எங்கேருந்து தான் போடுறீங்களோ, பாரு பாருன்னு சொல்லி அவளை ஒரு சைடு பார்க்க விடாமலே பண்ணிட்டீங்களே அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பராக யோசித்து கமெண்ட்லாம் போடுறீங்க, படிக்கவே நல்லாயிருக்கு, காமெடியாகவும் இருக்கு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்க. இந்த கமெண்ட் சபரி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். பார்வதியை கீழே தள்ளி விட்டார் சபரி. இந்த வாரம் கேப்டன்சி பார்த்த மாதிரி தான் பார்வதி ஒரு வழி பண்ண போகிறா அப்படின்னு. சபரி அவங்க கேப்டன்சி டாஸ்கில் தான் தள்ளி விட்டாங்க. சும்மாவே கேப்டன் யாராக இருந்தாலும் கிளின்னு கிழிப்பாங்க நம்ம பார்வதி அக்கா. இப்போ கீழே தள்ளி விட்டு கேப்டன் ஆகியிருக்காரா, அவரை கேப்டன்சி பார்க்க விட்ட மாதிரி தான். கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னென்னு படிக்கலாம். இந்த கமெண்டில், இவ்வளவு கேவலமாக சபரி கேம் ஆடி செய்கிறார், பார்வதி கீழே விழுந்ததை கூட அவ்வளவு பேரும் வேடிக்கை பார்க்குறாங்க, சபரி இத்தனை நாளாக நடிச்சுக்கிட்டு இருந்தாரா, அவருக்கு ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே தள்ளி கண்ணில் அடிபட்டனால கொடுப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில், என்ன சோளமுத்தா போச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்வதியை பார்த்து சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு காமெடி டைலாக் தானே, அதனால் பார்வதிக்கு கண்ணு போச்சு இல்லைங்க, அதனால். சரி, நம்ம அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாமா. இந்த கமெண்டில், பார்வதிக்கு நல்லா சண்டை போட மட்டும்தான் தெரியும், ஃபிசிக்கல் டாஸ்க்லலாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி நல்லா சண்டை போடுவாங்களாம், இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா இல்லையான்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போய், இதுவும் பாருக்கு வந்த கமெண்ட்ஸ் தான். பாரு பாவம், ரெட் கார்டு டு சபரி. சபரிக்கு ரெட் கார்டு கிடைக்குமானே தெரியல. கீழே உங்களுடைய விருப்பமோ அதை சொல்லுங்கள். நாம் அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம். இதில் பாருக்கு வடை போச்சே, இந்த கத்துறா, அப்போ இந்த வாரம் நீ தலைவி இல்லை அப்படின்னு. டாஸ்க்கு விளையாடி பாரு ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, அதனால தான் இவ கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு வடை போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். சரி, அடுத்த லாஸ்ட் கமெண்ட் படிச்சிடலாம். எல்லாருமே பார்வை இப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க போல். சரி, பார்க்கலாம். பாரு இதை தான் சான்ஸுன்னு இந்த வீக் ஃபுல்லாக பேச போகிறா. இந்த ஒரு வாரத்துக்கு உண்டான அவங்களுக்கு கிடச்சிருச்சு போல் பேசுகிறதுக்கான ஒரு இது. அதை வச்சு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. கரெக்ட் தான், சும்மாவே விட மாட்டாங்க சபரி அவங்கள. இந்த வாரம் ஃபுல்லாகவே வச்சு தான் செய்ய போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமாவது உள்ளே இருக்கவங்க அவங்களோட ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டு எல்லா கேமையும் விளையாடணும். இல்லைனா நேற்று பிரவீன் போன மாதிரி தான் எல்லாருமே போயிடுவாங்க ஒரு கட்டத்தில். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாடட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பிடிக்கும் படிக்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த மாதிரி படிக்க எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.